தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Ezra chapter 1 verse 7. நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தார். பாபிலோன்லேருந்து 70 வருஷமா சிறைப்பட்டு போன ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. உன் ஆசீர்வாதம் சத்துரு கையில மாட்டிச்சு. எத்தனை வருஷம்? 70 வருஷம். 70 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோ, அந்த பணமோ, அந்த உடைமைகளோ, அந்த பொண்ணோ, அந்த வெள்ளியோ, விலையேற பொருட்கள் எல்லாம் திரும்ப வருதுன்னா சாதாரண விஷயமா? 80 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஆகிப்போச்சு. சில பேர் சொல்றீங்க 70 இயர்ஸ் ஆகிப்போச்சு, அந்த லேண்ட் எங்க இருக்குன்னே தெரியல. 70 இயர்ஸ் ஆகிப்போச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னே தெரியல. 70 இயர்ஸ் ஆகிப்போச்சு, அந்த ஆசீர்வாதம் எங்க போச்சுன்னே தெரியல. 70 வருஷத்துக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஐயா? எனக்கு வயசு இப்போ 80 ஆகிப்போச்சு, 90 ஆகிப்போச்சு. நான் 20 வயசுல இருந்த வாழ்க்கை இப்போ ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இழந்து ஒண்ணுமா இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். ஒரு காலத்துல எப்படி இருந்து திரும்ப எங்க வீடு, எங்க குடும்பம், எங்க நிலம், எங்க சொத்து, எங்க பணம், எங்க ஆஸ்தி சம்பத்து எல்லாம் சிறைப்பட்டு போய் எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர் தேடாம போனதுனால சத்ரு கைக்கு உப்பு கொடுத்துட்டார். சத்ரு எங்களை பிடிச்சிட்டு போயிட்டான். சத்ரு எங்களோட ஆசீர்வாதங்களாம் எடுத்துட்டு போயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் சத்ரு எடுத்துட்டு போயிட்டான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தை இழந்தீங்க? எந்த ஆசீர்வாதம் கைவிட்டு போச்சு? எந்த ஆசீர்வாதத்தை சத்ரு கை வைத்தான்? எந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த அன்பானவர்களா இருக்கலாம். இன்னைக்கு மட்டும் என் பிள்ளை வயசு இருந்துச்சுன்னா அவன் கல்யாணம் 2 பிள்ளையோட இருந்திருப்பான். இன்னைக்கு மட்டும் என் பிள்ளை இருந்திருந்தா வயசு அவனுக்கு 50 இருந்திருக்கும். இன்னைக்கு மட்டும் என் பிள்ளை இருந்திருந்தா, என் புருஷன் இருந்திருந்தாருன்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்க யோசிச்சிருப்பீங்களே. நினைச்சு பார்க்க கஷ்டமா இருக்குல்ல. ஆனா ஏசப்பா இழந்து போனதை திரும்ப தருவர். இழந்து போனதை திரும்ப தருவர். இழந்த ஒரு அன்பை திரும்ப ஷிடாபா காத்துடாபா தருவார். வானம் திறக்கப்படுறதை பார்க்குறேன். இயேசுவின் காரம் தொடர்றதை பார்க்குறேன். யாரோட பேசிட்டு இருக்கிறார்? வலிக்குது மனசு, என்னால் தாங்கிக்க முடியல. பழைய தாட் எனக்கு திரும்ப வருது. என்னால் வெளியில வர முடியல. ஐம் ஸ்ட்ரகிளிங். க்ளோரி டு காட். இயேசு தொடுகிறதை பார்க்கிறேன். கலங்காதீங்க, நிச்சய அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு தூதனை வைத்திருந்தார் கோரேஸ் என்கிற ராஜாவை. எடுத்து கொண்டு வந்தான், எடுத்து கொடுத்தான். எடுத்து கொடுக்கிற தூதனை கர்த்தர் அனுப்பட்டும். உங்கள் கைவிட்டு போன ஆசீர்வாதங்களை எடுத்து கொடுக்கிற தூதனை இன்னைக்கு கர்த்தர் அனுப்பட்டும். கைவிட்டு போன ஆசீர்வாதங்களை எடுத்து கொடுக்கிற தூதனை இன்னைக்கு கர்த்தர் அனுப்பட்டும். அது வேலையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், அது பேங்க்ல இருக்கலாம், இல்ல சத்துரு கையில இருக்கலாம், இல்ல அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அடகு வைத்திருக்கலாம், மோசமான ஆட்கள் கையில கூட இருக்கலாம். ஒஸ்ட் ஃபெலோ கிட்ட ஆசீர்வாதம் மாட்டிச்சு, மோசமான ஆள்கிட்ட போய் ஆசீர்வாதம் மாட்டிச்சு. திரும்ப வருமா? இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா எடுத்து கொடுங்க ஆண்டவரே, தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. எடுத்து கொடுங்க ஆண்டவரே, தூதன் அனுப்புங்க ஆண்டவரே. எடுத்து கொடுங்க ஆண்டவரே, தூதன் அனுப்புங்க ஆண்டவரே. எடுத்து கொடுங்க ஆண்டவரே, தூதன் அனுப்புங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தேவன் செய்கிற அற்புதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். தடைகளை உடைக்கிறார். தேவக்காரன் தொடுகிறத பார்க்கிறேன். Take this prophetic word. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் காண்பவர்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களை இயேசு தொட்டு சுகமாக்குறார். Heal in Jesus name. Amen, amen. God bless you.